உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் போட்டோகிராஃபி எடுத்து தரப்படும். புக் அஸ் நவ். கதையே பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சூஸ் பண்ணாரு தெரியுங்களா? எப்பவுமே அவருக்கு தான் பெரிய ட்ராபேக்னா ஸ்டோரி தான். நல்ல ஸ்டோரி எடுத்துகிட்டு போனார்னு வச்சுங்களேன், கேரியர் நல்லா கொஞ்சம் ஃபைட்டாக தான் போயிட்டு மாதிரி இருந்தாக்கா நல்லா இருக்கும். அந்த ரேஞ்ச் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, கிளிம்ஸியாக இருக்குது, அங்கங்கே லேக்கிங்காக இருக்குது. படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யம்லாம் கிடையாது. இந்த படமே என்ன ஒரு டைம் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒய்ஃப்காக அஜித் படுற கஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அந்த எஃபெக்டிவாக இல்லை. அது பார்க்க அந்த கம்பேக் இருந்துச்சு நல்லா இருக்கும். விடாமுயற்சி வந்து பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் வந்து தலை கொஞ்சம் ஏமாற்றம் அளிச்சிட்டாரு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, எல்லாமே கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகமாக இல்லை. படம் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட்டு ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஃபேமிலினா உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா தலைனாலே கின்னுன்ட்டு இருக்கும் போது நமக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அது செட் ஆகுது. ஓகே தான், பார்க்கலாம், ஒரு டைம் 2 டைம் பார்க்கலாம். பட் தலை மூவி மாதிரி கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஆமாம், அது அந்த ஃபேமிலி சீன், ரொமான்டிக் சீன், அதெல்லாம் வந்து தலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால் பண்ணாததை விட கொஞ்சம் பண்ணியிருக்காரு. என்ன, யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் தலை என்றைக்குமே தலை தான். என்ன சொல்கிறீங்க? அந்த கார் ஃபைட்டில் இருந்தால் படம் கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போக ஆரம்பிக்குது. கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அந்த சேசிங் சீனு, அந்த ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாருமே ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்க நினச்ச மாதிரி அவுட் கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ப்ரோ. அனிருத் மியூசிக் பற்றி நம்ம எப்போவுமே சொல்லவே தேவையில்ல. மியூசிக் எப்போவுமே பெரிய தான். ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வந்து தேட்டரே ஆடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னமும் கூட்டம் எல்லாம் ஃபேமிலியாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓரளவுக்கு ஓகே தான். அஜித் படம் மாதிரி இல்லை. அஜித் படம்னாலே ஃபைட்டிங், சேசிங்கு, இந்த கன்னு இதுதான் அஜித் படம் அப்படின்னு நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டோம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாருமே பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். நடிச்சிருக்காரு. அதான் எப்பவுமே நம்ம பார்க்குற போது அந்த ஃபேன்ஸ்க்கான எடுத்த படம் மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. அதான் ரொம்ப பார்க்க முடியல அப்படிலாம் எனக்கு நல்லா தான் அந்த என்கேஜாக. ஆனால் ஃபேன்ஸ்க்கான படம் இல்லைன்றது தான் பெரிய மைனஸாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல ஃபேன்ஸ் பார்க்கலாம். ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறோமோ செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக சேஸ் பண்ணிட்டு போய் அடிக்கிறாரு. அது ஃபுல்லாகவே நல்லா பார்க்குறாங்கன்னா அது ஒருத்தரோட இது. நான் எனக்கு யாரையும் பிடிக்கல. எல்லா கேரக்டரும் நம்ம அவர் எந்த கேரக்டர் நினச்சா நல்லா இருக்குமோ எல்லா கேரக்டரும் பார்ப்போம். இது கேரக்டர் அவ்வளோதான், ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ. அடுத்த படம் குட் பேட் அக்லியில் அது நம்ம மகமாது. இப்போ இந்த படமும் அதே மாதிரி, அடுத்த படமும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கணும். அணி வேற லெவல். அணி எப்பவுமே காப்பாற்றி படத்தில் நான் உண்மையான லவ் பண்ண பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக அதுதான் சொல்லியிருக்காங்க. வந்து அதான், ஆனால் அந்த வேற ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு போராடி இருக்கிறாரு. படம் மாதிரி இல்லைல்ல, இது படம் தான். அது ரசிகர்களுக்கு காலம் வந்து மாறிட்டு இருக்குல்ல, காலம் மாற இது எல்லா படம் எப்படி? படம் ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. இது வந்து கைண்டாக ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான். ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் ட்ராமா. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா, ஏன்னா ஐ திங்க் ஒரு ஸ்டார் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறது ஆஃபன் கிடையாது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியலாக மசாலா ஹையாக தான் பண்ணுறோம். இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. இந்த ஸ்டார்டிங் சவாதிகா சாங், அப்புறம் ஒரு 2 சீன்ஸ், அது மட்டும். ஆமாம், அந்த மாதிரி அது மட்டும்தான். அது மற்றபடி படம் சட்டெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராக சொல்லி நல்லது. மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் படம் கொடுத்து பழகும். எவ்வளோ நாள் தான் இதே கமர்ஷியல் ட்ராமா, இதே 4 ஃபைட்டு 4 பாட்டு ஒரு ஐட்டம் டான்ஸ் பார்த்து. ஐ திங்க் மக்களுக்கு இந்த மாதிரி தான் படம் கொடுத்து பழக்கணும். சாப்பிட்றீங்க, மத்தியானம் தோசை சாப்பிட்றீங்க, நைட்டு தோசை சாப்பிட்றீங்க, இது ஒரு நாள் வரும். டெய்லி இதே சாப்பிட்றீங்க, பிடிக்குமா? போரிங் ஆகும். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு 2-3 படம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அதே மாதிரி கொஞ்சம் சினிஃபைல்ஸ் அவங்களுக்குலாம் கொஞ்சம் இது வந்து புதுசான எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் சினிஃபைல்ஸ்லாம் இது ஆக்சுவலி ரஜினியே அந்த காலத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தால் தமிழ் சினிமா வளரும் இன்னும் கொஞ்சம். இதே மாதிரி இதில் எல்லாமே ஓகே. பிஜிஎம் வந்து அவ்வளோவா இல்லை, பட் ஓகே. சாங்ஸ் வந்து ஓகே. அந்த சவாதிக்கா நல்லா இருந்தது, வத்தி குச்சி அந்த சாங் நல்லா இருந்தது. மற்றபடி ஓவர் ரிப்பீட்டடாக இருக்குது, ஓவர் சேச்சுரேட்டட் ஆகிடுச்சு அனி மியூசிக். ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்கும். ஆக்ஷன் இல்லாமல் லாஸ்ட்டில் மட்டும் ஆக்ஷன் இருக்கும். ஃபுல்லாக அது முன்னாடி வந்து எல்லாமே நார்மலாக போகும். மாதிரி சொன்னாங்க. லவ் இல்லை, நல்ல சென்டிமெண்ட். லவ் அதிகம் இல்லை, ஆனால் படத்தில் சென்டிமெண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சென்டிமெண்ட் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க.
ரொம்ப ஸ்லோவாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல, வித்தியாசமான ஷோ ஆயிடுச்சுல இது. ஏன்னா எல்லாத்துலேயும் ஃபுல்லாக ஃபைட்லேயே வருவார், அல்டிமேட் பயங்கரமாக இருக்கும். இதை அப்படியே மாற்றி விட்டா கொஞ்சம் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அர்ஜுன் ஆக்ஷன் ஃபுல்லாக வில்லனாக தான் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு, வில்லனாக பண்ணாங்க. அவருக்கு ஈக்குவலாக ஆகிடுது, அவருக்கு ஈக்குவலான மாஸ். நன்றி. அந்த அளவுக்கு அஜித்தோடைய ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமாக பார்த்துருக்கோம். லேக்கிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃபு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அஜித் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி. செகண்ட் ஹாஃப் கொஞ்சமாக ஏறி ஸ்க்ரீன் பிளே